ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு க்ரன்ச்சியான ஒரு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்திருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு. அதை 2 விசில் விட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். மசிச்சு இந்த நான் கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, அது கூட கடலை மாவு, உப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு இதில் பிணைஞ்சிக்க போகிறோம். சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கணும்னால இல்லை, சாஃப்டாக பிணைஞ்சிட்டா போதும். சப்போஸ் உங்களுக்கு பிணையும் போது கொஞ்சம் லூஸாக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக எல்லா பக்கம் பிரெட் க்ரம்ஸ் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இந்த தடவை சர்க்கிளாக ரவுண்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சிலிண்டர் ஷேப்பில் வேணும், ஹார்ட் ஷேப்பில் வேணும், உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அது மேலே வந்து ஃப்ரை ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் போடும்போதே நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆகும், இல்லைன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு ஈஸியாக செய்கிற கட்லெட் ரெடி. சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப்போ ஏதாவது ஒன்று கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.